ஒன்னாம் கிளாஸ் பையன் மாதிரி ஒரு பொம்பளை அடிக்கிறான்னு வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ற. ஏண்டா சூடு சுரணை மானம் வெக்கம்லாம் ஒரு சின்ன மூட்டையா கட்டி உங்க அம்மாட்ட ஊர்ல குடுத்துட்டு வந்துட்டியா? சும்மா இருடா. நான் திவ்யாக்காக தான் உங்களை அடிச்சேன். அதை புரிஞ்சுக்காம அவ என்ன அடிச்சிட்டா. இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஒண்ணு சரியா? என்ன? ஒரு பக்கத்து மீசை எடுத்துரு. உன்னோட 20 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் உன்னை வளர்க்கறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பேன். ஹோட்டல் கல்லாப்பட்டுல இருந்து காசை திருடி காலேஜ் புக்கு வாங்கி கொடுத்தனே, எதுக்கு? பொம்பளைகிட்ட அடி வாங்குறதுக்கா? ஐயோ ஏமா, நான் ரொம்ப அழுகுறேன்னா சொல்றேன். ஓகே, ஏய் பொம்பளை தரலாம்டா, ஆனா அடி வாங்க கூடாது. சரி, நீ பல்லு வளர்க்குறியோ இல்லையோ 10 மணிக்கு ஹோட்டலுக்கு வந்துரு. நீ செலவு கூட நான் பாத்துக்கிறேன். ஐ அம் கரெக்ட்? கரெக்ட். சொல்றேன். சார், என்ன சார் வேணும்? இன்னொரு பிளேட் சிக்கன் பிரியாணி கொடு. ஏய், உன் வயிறுக்கு தட்டை அடிக்க வச்சிருக்க. பள்ளிக்கூடத்துல போய் படுத்து தூங்கிறாத. முதலாளி வேற உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்கு 3 ரூபா தான் பில் போட போறேன். நம்புற மாதிரி சாப்பிடு. எஸ் சார், 2 ரூபாய் 70 காசு. ஏன் எனக்கு பில் ஜாஸ்தி போட்டுருக்க? முதலாளி என்ன ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் பணத்தை வையி. 2 ரூபாய் 70 காசு சார். ஏன் சார், இந்த 30 பைசாவை என்ன பண்ண? நீயே வச்சுக்க. கரனுக்கு அப்புறம் தாராள மனசு உள்ளவர் நீங்க ஒருத்தர் தான் சார். டேய், முதலாளி வரத்துல எந்திரிச்சு ஓடிடும். பைத்தியாரன். வச்சிடலாம். ஆமா, ஓகே. என்னங்க சார்? என்னையாது? என்னது? நம்ம நாட்டுல அடிச்ச நோட்டு தானா இப்படி கசையை கிடக்குது? 270 சார். என்னது 270? ஏயா, அந்த டேபிள்ல எக்கச்சக்கமான பிளேட் இருக்கு. 270ங்கிற சார்? ஒவ்வொரு இட்லி ஆர்டர் பண்றா சார். 3 பிளேட் சாம்பார். ஏயா, சாம்பார்ல எலும்பா போடுறீங்க? இல்லைங்க. என்ன, அவன் டேபிள்ல பாரு எக்கச்சக்கமான எலும்பு இருக்கையா சார்? பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டு மிச்சம் வச்சிருந்தாங்க, அதை எடுத்து சாப்பிட்டா சார். பாவம், அத வெளியில சொல்லாதயா. இங்க நடக்கிறது எதையுமே நான் வெளியே சொல்ல மாட்டேன். இப்படித்தான் இருக்குது. இந்தா, நம்ம கன்சர்ன்ல வேலை செஞ்சாலே எவனுக்குமே சின்சியாரிட்டி தானாவே வந்துரு. நம்ம ராசி எப்படி? லுங்கி கலந்துருச்சா? உன் நர்த்தனத்துக்கு காரணம் என்னவோ? 5 ஸ்டார் சாக்லேட். சாக்லேட் சாப்பிட்டா பல்லு வலி தான் வரும். பரதநாட்டியம் எப்படி வரும்? போடா. அப்பா, எருமாடு மாதிரி வந்து விழறியே, உனக்கு மூளை இருக்கா? எடுத்து வந்தா செலவாயிருமே, அதனால வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். டேய் கண்ணா, உன் சந்தோஷத்துக்கான காரணத்தை சொல்றா. நான் சந்தேகத்தோட ஹோட்டலுக்கு போனேன்னா சம்பளம் கொடுக்குறவ போடான்னு சொல்லுவேன், சப்ளையர் சார்னு சொல்லுவேன். சரிதான், போடா. இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. எங்கடா சாக்லேட்? தின்னுட்டேன். அடிச்சிருப்பால. என்னவா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? நேத்து என் காலேஜ் குயின் திவ்யாவுக்கு பர்த்டேடா. 500 ஸ்டூடண்ட்ஸ் கியூல நின்னாங்க. அவங்க எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வந்து எனக்கு ஒருத்தனுக்கு தான் சாக்லேட் கொடுத்தா. இதுக்கு என்ன அர்த்தம்? பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்கியே, பரிதாபப்பட்டு கொடுத்துருப்பா. நீ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இழிச்சுக்கிட்டு வாங்கிருப்ப. டேய், ஒருத்தர் ஏதாவது கொடுத்தா அதை வேணான்னு சொல்லணும்டா, அதான் கௌரவம். இப்ப எனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, நான் என்ன சொல்லிருப்பேன்? வேணும்னு சொல்லிருப்பேன். செருமாலியே அடிப்பேன். எனக்கு பிரியமா கொடுத்த சாக்லேட் நீ எப்படி சாப்பிடலாம்? வாய் இருந்தா சாப்பிட தாண்டா முடியும். பிரியமா கொடுத்ததுக்காக பிரேம் போட்டா மாட்ட முடியும்? பிளாடி இண்டியன். I go hotel, I go supply.
அப்பாட நல்லா சாப்பிட்டேன். மாஸ்டருக்கு 100 மில்லி வாங்கி கொடுத்தேன். 2 முழு கோழிய நெய்யில போட்டு கொடுத்தான். அப்படியே எலும்போட உள்ள இறக்கிட்டேன். பாலைவனத்து ஒட்டக மாதிரி ஒரு வாரத்துக்கு இருக்கும். மை ப்ராப்ளம் ஓவர். இவர் ப்ராப்ளம் சாப்பிடல. ஏன்டா சாப்பிடல? காசு இல்ல. என்ன காசு இல்லையா? முதலாளி தெரியாம கல்லாப்பட்டியில இருந்து 20 ரூபாய் திருடி கொடுத்தனே, என்னடா பண்ண? அங்க பாருப்பா. என்னடா இது? கம்பெனி விளம்பரத்துக்காக மாட்டிருக்கியா? காதலுக்கு அடையாளமா மாட்டிருக்கேன். அதுக்கு வஞ்சனை பண்ணிட்டு பிரியத்தை பிரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கியே. உனக்கு என்ன வாலிப கோளாறு ஓவர்ஃபுல் ஆயிடுச்சா? உன் இதயத்தை இந்த அளவுக்கு இம்சப்படுத்துற அந்த கனவு கண்ணி யாருடா? ஐ வாண்ட் டு தட் சி லேடி. கேள் கேள் கேள். ஒரு நாளைக்கு ஹோட்டல் கூட்டி வாடா. அதெல்லாம் பெரிய இடத்து போனடா. கையில காசு இல்லாதப்போ ஸ்டைல் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டா? ஆமா, நீங்க அப்படியே காசோட வந்துதான் கொட்டிக்கிட்டு போறீங்க. அடப்பு, எங்க சரக்கு மாஸ்டருக்கு 200 மில்லி வாங்கி கொடுத்தா ஒரு கல்யாணத்தையும் நடத்திவிடலாம். டேய், இந்தியாவிலேயே விலைவாசி குறைச்சலா இருக்கிறது எங்க ஹோட்டல் தாண்டா. அது குறிப்பா ஏன் டேபிள்ல தான். ஃபுல் மீல்ஸ்க்கு 30 பைசா தான் சார்ஜ் பண்றேன். வாங்க போலாம். ஏன் இந்த ஹோட்டலுக்கே போகணும்னு அடம் பிடிக்கிறீங்க? இது நம்ம ஹோட்டல் மாதிரி. வாங்க, ப்ளீஸ் கம். வாங்க, இந்த டேபிள் உட்காரலாம். அங்க போய் உட்காருங்க. இல்லங்க, இங்கே உட்காரலாங்க. இல்லங்க, அங்க போய் உட்காரலாம். இல்லங்க, இந்த டேபிளே உட்காரலாங்க. எங்க டேபிள் கூட பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இல்லங்க, எனக்கு ரொம்ப பிரியமான டேபிளுங்க. ரொம்ப ராசியான டேபிளுங்க. இங்கே உட்காரலாமா? டேபிளுக்கும் சென்டிமெண்டா? உங்களுக்கு தெரியாதுங்க, இந்த டேபிள்ல உட்கார்ந்தா வயிறு நிறைய சாப்பிடவே முடியும். டாக்டர், சார். வா 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 வா. நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. கரண்டி ஆர்டர் பண்ணுங்க. நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுவீங்களா? அவர் மனசங்கரியை தவிர மத்ததெல்லாம் சாப்பிடுவாரு. அவர் என் கஸ்டமர்மா. சரி, எழுதிக்கீங்க. மனசுல வச்சிருக்கேன். சொல்லுங்க. ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப், எஸ் சிக்கன் மஞ்சூரியன், எஸ் chili prawns, எஸ் ginger fish, எஸ் sliced lamb and bamboo shoot, chicken fyong, Chinese chopsy, young chow noodle, young chow fried rice, chicken spring roll, tandoori chicken, அது மட்டும் இல்லம்மா. அப்புறம் ருமால் ரொட்டி. அதையும் எழுதுறீங்க? பிளேட் வைக்க இடம் பத்தாது, அதனாலதான். எது போதும்? பிளேட்டுக்கு வேற 2 சிக்கன். ஆர்டர்லாம் கிடையாது, எல்லாம் தீந்து போச்சு. எந்திரிச்சு போங்க. ஏப்பா, கடை இழுத்து மூடு. சார், முதலாளி வேற பாத்துக்கிட்டு இருக்கான். ஏ, முதலாளி பார்த்தா என்ன? அது ஒரு மாதிரியான கண்ணு, திருஷ்டி பட்டுரும். சரி, ஐஸ்கிரீம். ஊட்டியில ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்கிறாது. ஷட் அப். உங்க ஐஸ்கிரீம் தான் கேட்டேன், அட்வைஸ் கேட்கல. ஐஸ்கிரீம் வித் பில். கரெக்ட்டா பார்த்து போடுங்க. சார், பில் கொடுங்க. இல்லங்க, ஆம்பளைக்கு தான் கொடுக்கணும். வேணாங்க. மிச்சத்தை நீயே வச்சுக்க. 5 ரூபாயா? இவ்வளவு சாப்பிட்டுருக்கோம். 5 ரூபாய் தானே? இங்கெல்லாம் அரசாங்கம் வழங்க. நானே உங்க முதலாளி கிட்ட கொடுத்தேன். இது விஷயம் என்னமா வரேன். என்னமா? சார், எஸ். உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல சார். எப்படி வேணாலும் பாராட்டுங்க, ஆனா தமிழ்ல பாராட்டுங்க. இப்ப என்ன வேணும்? இந்தியாவுல விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சுன்னு சொல்றாங்களே, அது எவ்வளவு போய் சார்? அது ரொம்ப போய். ஆமா, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் இவ்வளவு ஐட்டம் வேற எங்கேயாவது சாப்பிட்டிருந்தா 400 ரூபாய் பில் போட்டிருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் 4 rupees 60 paisa போட்டிருக்கீங்க. நீங்க எந்த டேபிள்ல சாப்பிட்டீங்க? அதோ அங்க. எல்லாருக்கும் சாவு எமருவத்துல வரும், எனக்கு இந்த பொண்ணு ரூபத்துல வந்துருச்சு. இவளை போய் காதலிக்கிறதுக்கு எருவு மாட்ட போயிடா. எங்க அந்த குண்டாய்? எல்லாத்துக்கும் பிளேட்ல போட்டு எனக்கு நெத்தியில போட்டுருக்கியடா. 2 பேரும் சேர்ந்து 400 ரூபாய்க்கு தின்னு இருக்காங்க. வெறும் 4 ரூபாய்க்கு பில் போட்டுருக்கிய. நீ உருப்பிடுவ? 4 போட்டு சைவர் தானே போடல. டேய், அன்னைக்கு இந்த ஹோட்டல் நடக்கிறத எதையுமே வெளியில சொல்ல மாட்டேன்னு சொன்னியே, நான் அப்ப நம்பலடா. இப்ப எல்லாத்தையும் நம்புறேன். நில்லுடா. ஏய், நில்லுடா. எங்க ஓடுற? நான் உன்னை குத்த போறேன். என்னம்மா பாப்பா, குழந்தை நல்லா இருக்கியா? உங்க அம்மா எப்படி இருக்கா? அவங்க அம்மா பிள்ளை பத்திரிச்சு சார். அப்படியா? குத்துறேன்டா.